வணக்கம். இன்னைக்கு நாம யூடிஐல பேன் கார்டை நாம பெற்று இருந்தா அது பழுதடைஞ்சிருந்தாலோ வேற காரணத்தினால நாம அதை ரீபிரிண்ட் பண்றதா இருந்தா, அதாவது மறு அட்டை வாங்குறதா இருந்தா எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த காணொளியில பார்க்க போறோம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். கூகுள்ல பேன் கார்டு ரீபிரிண்ட் அப்படின்னு அடிச்சீங்கன்னா 2 லிங்க் வரும். ஒன்னு வந்து NSDL, இன்னொன்னு UTI. நாம இன்னைக்கு UTI பார்க்க போறோம். அந்த UTI அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த பேஜ்ல கொடுத்துக்கிற தகவல்ல அந்த சிகப்பு கலர்ல ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அது எல்லா தகவலையும் நாம கண்டிப்பா தரணும். அதுல பேன் நம்பரை கேட்டிருக்காங்க. நம்மளுடைய பிறந்த தேதியில மாசத்தையும் வருஷத்தையும் மட்டும் கொடுத்துருக்காங்க. மாசம் 2 டிஜிட், வருஷம் 4 டிஜிட். கீழே கொடுத்துருக்கிற கேப்சாவை பாருங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை நாம NSDL பதிவு பண்ணி இருந்தா இந்த மாதிரி தான் வந்திருக்கும் தகவல். நம்ம ஓகே கொடுத்துட்டு NSDL வெப்சைட் போய் தான் பண்ணணும். நாம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி UTIல பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி தான் தகவல் வருது. அது ஆதார் பேஸ்டு அப்ளிகேஷன். செய்ய தெரிஞ்சிச்சுன்னா பாருங்க, அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக போய் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ளீஸ் வெரிஃபை யுவர் கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல கொடுத்துருக்கிற தகவல் எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு கொடுத்துருக்கிற கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு மோட் ஆஃப் OTPல பாருங்க போத் அப்படிங்கிறதையும் தேர்ந்தெடுத்துட்டு ஐ இயர்பை கன்ஃபார்ம் தட் அப்படிங்கிறதுல அந்த பாக்ஸை டிக் அடிச்சுட்டு கெட் OTP அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. OTP இஸ் சென்ட் ஆன் யுவர் மொபைல் அண்ட் இமெயில் அப்படிங்கிறதுல ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நமக்கு வந்த OTPயை டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாம பணம் செலுத்துறதுக்கான பக்கத்துக்கு போகுது அப்படிங்கிற தகவல் தான் இது. நாம எதுவும் செய்ய வேணாம், கொஞ்ச நேரத்துல அதுவே அந்த பக்கத்துக்கு போயிடும். இந்த பேமெண்ட் கேட்வே பேஜ்ல நம்மளுடைய மொபைல் நம்பரை நம்ம டைப் பண்ணிட்டு அந்த பில் டெஸ்க் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. பேமெண்ட் மெத்தட்ல QR அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு பீம் UPI அப்படிங்கிறதையும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு செலக்ட் QR அப்படிங்கிறதுல பீம் UPI அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுல வந்திருக்கிற QR கோடை நாம நம்மளுடைய ஜிபேவோ போன்பேவோ அதுல ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை எப்போ பண்ற மாதிரி பண்ணி முடிச்சிடணும். யுவர் பேன் ரீபிரிண்ட் பேமெண்ட் இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அதுல ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பக்கத்துல டவுன்லோட் ரெசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நமக்கு பேன் அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை UTI பேன் ட்ராக் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி தகவலை கொடுத்துட்டு தேர்ந்தெடுத்தோம்னா போஸ்டலுக்கு வந்திருக்கிற நம்பர் வரும். அந்த நம்பரை நாம போஸ்டல் ட்ராக் ரெக்கார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.